சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தெய்வமணி, திமுக ஆட்சிக்கு வந்தால் அங்கன்வாடி ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்ததாக கூறினார். ஆனால் 4½ ஆண்டுகள் ஆன பின்னரும் தங்களுக்கான தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. இதனால் பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி செவ்வாய்க்கிழமை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியராக இவ்வளோ 40 ஆண்டு காலம் வேலை பார்த்துட்டு இன்னைக்கு கட்டிட வேலைக்கும் சித்தாள் வேலை 100 நாள் வேலை மாதிரி வீட்டு வேலைகளுக்கும் போய்கிட்டு இருக்காங்க. முடியாதவங்க எங்கேயாவது போய் யாருக்கிட்டையாவது கையேந்திர நிலைமையில் இருக்காங்க. 2000 பென்ஷனுங்கிறது ஏற்றுக்கிறவே முடியாது. எனவே உடனடியாக நாங்கள் வாங்குகிற ஊதியத்தில் லாஸ்ட்டு மாதத்தில் இருக்கக்கூடிய ஊதியத்தில் பாதியை எங்களுக்கு ஓய்வூதியமாக முதல்வர் அறிவிக்க வேண்டும்.